யோகா தினத்தை ஒட்டி பழனி நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் பணியாற்றும் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இன்று யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. வருகிற 21ஆம் தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் யோகா பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் சிவாலயா யோகா பயிற்சி மைய யோகா ஆசிரியர் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை கற்றுக் கொடுத்தார். உடல் வலியை போக்கும் தினமும் செய்ய வேண்டிய பயிற்சிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பழனி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மற்றும் நகராட்சி ஆணையர் செய்திருந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலை ரயில் துவங்கப்பட்டு 125 ஆண்டுகள் துவங்கியதை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் 1899ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி முதலாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் ரயில் நிலையத்தில் மலை ரயில் துவக்கப்பட்டு 125 ஆண்டுகளை ஆனதைத் தொடர்ந்து மலை ரயிலுக்கு வாழை மரங்கள் வைத்து அலங்காரம் செய்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. கோவையில் இருந்து வந்திருந்த கோச்சிங் டிப்போ ஆபீசர் கேக் வெட்டி ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மேட்டுப்பாளையத்தில் இருந்து மலை ரயிலில் உற்சாகமாக குன்னூர் வந்தடைந்தனர். நிகழ்ச்சிக்கு பின்பு மலை ரயில் உதகை நோக்கி சென்றது. வைகை அணை பூங்காவில் புதிதாக சாலையோர தள்ளுவண்டி கடைகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதால் 40 ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வரும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக 40க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை பூங்கா மாவட்டத்தில் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்குள்ள இடதுகரை பூங்கா, வலதுகரை பூங்கா, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் ஒப்பந்த தொகை அடிப்படையில் 40க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் வைகை பொதுப்பணித்துறை சார்பில் புதிதாக 20க்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி கடைகளுக்கு பூங்கா பகுதியில் அனுமதி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் 40 ஆண்டுகளாக பூங்காவை நம்பி வாழ்க்கை நடத்தி வரும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி தள்ளுவண்டி வியாபாரிகள் 40க்கும் மேற்பட்டோர் வைகை அணை பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் சென்று வைகை அணை உதவி செயற்பொறியாளர் முருகேசனிடம் முறையிட்டு கடுமையான வாக்குவாதம் செய்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். என் பேரு ஜெயமணி. எனக்கு 3 பொண்ணு இருக்கு. எங்க வீட்டுக்காரர் இறந்து போனாரு. 40 வருஷமா நான் கடை வித்துக்கிருக்கேன். அதை நம்பிட்டே என் பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இந்த வியாபாரத்தையும் காப்பாற்றிக்கிருக்கேன். இப்போ வந்து எஸ்டியை வந்து இத்தனை பேர் வந்தாங்க. யாருமே கடையை தூக்குன்னு சொல்லலை, தூக்கி வில்லுன்னு சொல்லலை. எந்த அதிகாரியுமே எங்களை பேசலை. இவரு வந்தாப்புல பிடிச்சி ஓவராக பேசுகிறாரு. இப்போ வந்து 20 கடை 40 கடை இருக்கு, இன்னும் 20 கடை போடணும்ன்றாரு. நாங்களே எங்கே போய் உட்காந்து தலைமை வருது. நாங்கள் பெட்ரோல் ஊற்றி தண்ணி ஊற்றி நாங்கள் போட்டுக்கிட்டு போகிறோம். எனக்கெல்லாம் வாழ்வு இல்லை, உட்கார வீடும் இல்லை. இதுலேயும் வந்து மண்ணலி போட்டால் நாங்கள் என்ன செய்யறது? நீங்கள் இதே அதிகாரியா நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். இவரு தான் அநியாயம் பண்ணுறாரு விஷயம். நீங்கள் இதே வழி சொல்லணும். இல்லை நான் அங்கனே தீம் தண்ணி ஊற்றி பொறுத்திக்கிறீங்க. தொடர் விடுமுறை தினத்தை ஒட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, பழைய குற்றாலம், 5 அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து சீராக கொட்டி வருகிறது. கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் குறைவாக காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் தொடர் விடுமுறை தினத்தை ஒட்டி தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. கூட்டம் அதிகரிப்பு காரணமாக காவல்துறையினர் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தொடர் விடுமுறையை ஒட்டி குற்றாலம் களை கட்டி காணப்படுகிறது. ஏப்ரல் மே மாதத்தில் வந்து புயல் மழை வந்து கோடமலையில் வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துச்சு. பழைய குற்றாலத்தோட ஒரு 4 நபர் இறந்து போனாங்க. அதே மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு எடுத்தாலும் தடை விதிக்கிறதுனால சுற்றுலா பயணிகளுடைய வருகை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் அரசு வந்து ஒரு அறிவியலை வந்து தடை விதிக்குன்னு சொன்னால் அறிவியல் பூர்வமான விஷயங்களை முன்னெடுத்து அது பெர்ஃபெக்டான விஷயங்களுக்கு தடை விதிச்சாங்கன்னா ஓகே. இப்போ ஒரு சுற்றுலா பயணி குடும்பத்தோட பல வேலைகளை போட்டுட்டு மெட்ராஸ்லேருந்து கிளம்பி வராங்கன்னா மதுரைக்கிட்ட வரும்போதே அவங்க அங்கே கிளம்பும்போது குளிக்க விடுற மாதிரி சூழல் இருந்துகிட்டு இருக்கு. மதுரைக்கு வரும்போது குளிக்க தடை அப்படிங்காங்க. அப்போ யாரும் வந்து வரதுக்கு வந்து ரொம்ப யோசிக்காங்க. அதை வந்து அரசாங்கத்துக்கு இது பல லட்ச ரூபா, பல கோடி ரூபா உள்ள வருமானங்களுக்கு சுற்றுலா நம்பி இருக்கக்கூடிய தொழில் பாதிக்கு அரசாங்கத்துக்கு இழப்பு இருக்கு.
அதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் அரசாங்கம் வந்து இது முழுமையாக அறிவியல் பூர்வமாக ஒரு தடைன்னு விதிச்சா இது வெள்ளம் வருது அதனால் தடை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மொழியை சும்மா வந்து லேசாக மழை பெஞ்சா தடை வைக்கும் போது யாரும் நம்பி வர மாட்டாங்க. அதே மாதிரி சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இதெல்லாம் ஏப்ரல் மே மாதங்கள்லேயே முடிக்கணும். எந்த வேலையாக இருந்தாலுமே முடித்தா தான் அந்த மழைக்கு முன்னக்கூட்டி சேதங்கள் இல்லாமல் அந்த செலவழிக்கிற ரூபாயும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும், பயணிகளும் பயன்படுத்துவாங்க. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோவில்பட்டியில் CITU ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஜூன் 24 மற்றும் 25இல் CITU சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவது குறித்த விளக்கக் கூட்டம் மற்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயர் போராட்டம் கோவில்பட்டி அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு நடைபெற்றது. இதில் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவக்கிட கோரியும் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்திட வலியுறுத்தியும் போக்குவரத்து தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த ரூபாய் 15,000 கோடியை திரும்பி வழங்கிட கோரியும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.